शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वसिद्धिविघ्नोपशान्तये। वाञ्छाकल्पतरुश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोपिका कांत राधा कांत नमोस्तुते। दत्तगंजन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। நம்மாழ்வார் திருவடியிலே சரணம். திவ்ய பிரபந்தம். சித்திரை நாள் சிறக்க வந்தோன் வாழியே, திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாழியே, உத்தர கங்கா தீரத்துயர்ந்தவத்தோன் வாழியே, ஒளி கதிரோன் தெற்குதித்த உகந்து வந்தோன் வாழியே, பக்தியோடு 11 பாடினான் வாழியே, பாராங்குசனே பரணென்றும் பற்றினான் வாழியே, மத்திமாம் மத பொருளை வாழ்வித்தான் வாழியே, மதுரகவி திருவடிகள் வாழி வாழி வாழியே. நம்மாழ்வார் சடகோபன், அருள்மாறன், மாறன், காரிமாறன், குருகை பிரான், பாராங்குசன், திருக்குறுகூர் நம்பி, வகுளபரணன், தென்னரங்கன், பொன்னடி, திருநாவீருடைய பிரான், இப்படி அவருக்கு பல பெயர்கள், மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய பெயர்கள். பாண்டிய நாட்டில் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள திருக்குறுகூர் என்னும் தலத்தில் வேளாளர் குலத்தில் காரியார் என்பவர் நாராயணனை தெய்வமாக வழிபட்டு வந்தார். அவரது துணைவி நங்கையார். புத்திரபாக்கியம் இல்லாத தம்பதிகள் தாம் தினமும் வணங்கும் திருக்குறுங்குடி நம்பியை வேண்டினார். பெருமானும் தாமே அவர்களுக்கு மகனாக பிறப்பதாக வாக்களித்தார். அவரது அருளால் நங்கையார் ஒரு வைகாசி விசாகத்தில் ஆண் மகவு ஒன்றை பெற்றெடுத்தார். ஆயினும் அக்குழந்தை வாய் திறந்து அழாமலும் பால் உண்ணாமலும் இருந்ததால் அவர்கள் ஆழ்வார் திருநகரி ஆதிபிரானிடம் சென்று குழந்தையை தொட்டிலிட்டு குறைதீர பிரார்த்தித்தனர். மற்ற குழந்தைகளிடம் இருந்து மாறுபட்டு இருந்ததால் அவனை மாறன் என்றும் காரிமாறன் என்று குலப்பெயராலும் அழைத்தனர். மேலும் குழந்தை பிறந்தவுடன் சடம் எனும் வாயு சூடும். ஆனால் இக்குழந்தையை அந்த வாயு அண்ட முடியவில்லை. சடம் என்னும் வாயுவை முறித்ததால் சடகோபன் என்ற பெயரும் வந்தது. ஒரு நாள் பெருமானை சேவித்துக் கொண்டிருந்த நங்கையரின் இடுப்பில் இருந்த மாறன் கீழே இறங்கி அருகில் இருந்த புளிய மரத்தில் இருந்த பொந்தில் போய் அமர்ந்து கொண்டார். இவ்வாறு 16 ஆண்டுகள் அந்த புளிய மர பொந்தில் சின்முத்திரையோடு அமர்ந்திருந்தார். இன்றும் இப்புளிய மரத்தை ஆழ்வார் திருநகரியில் காணலாம். பரமபதத்தில் பெருமானின் படுக்கையாக உள்ள ஆதிசேடன் தான் இங்கு புளிய மரமாக தோன்றி நின்றான். இந்நிலையில் திருக்கோளூர் திவ்ய தேசத்தைச் சேர்ந்த மதுரகவியார் என்பவர் வடநாடு யாத்திரை சென்றவர். அயோத்தியில் இருந்த பொழுது தென் திசையில் பேரொளி ஒன்று எழுந்தது. வானில் அவ்வொளியை கண்டு அதை தொடர்ந்து வந்த ஆழ்வார் திருநகரி வந்து சேர்ந்தார். தான் தொடர்ந்து வந்த ஒளி அங்கு ஒரு புளிய மர பொந்தில் அமர்ந்திருந்த சடகோபனிடம் இருந்து வெளிப்பட்டதை கண்டு மௌனியாய் இருந்தவரை சிறு கல்லெறிந்து கண் விழிக்க செய்தார். அவருக்கு பேசும் திறன் உள்ளதா என்று அறிய மதுரகவியார் அவரை பார்த்து, உடல் சார்ந்த உயிர் எதை அனுபவித்து எங்கிருக்கும் எனும் பொருளில் சேத்தரின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று வினவினார். அதற்கு சடகோபர் அவ்வுடலை சார்ந்த இன்ப துன்பங்களை எய்தி அவ்வுடலிலேயே இருக்கும் எனும் பொருள்பட அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார். சடகோபரின் மேன்மையை புரிந்து கொண்ட மதுரகவியார் தம்மை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். சடகோபரும் ஏற்றுக்கொண்டார். இதன் பிறகு சடகோபர் தாம் இயற்றிய பாக்களை தாம் சொல்ல சொல்ல மதுரகவியார் அவற்றை திருவோலைப்படுத்தினார். கவியரசர் கம்பன் ராமாயணத்தை திருவரங்க பெருமான் முன்பு அரங்கேற்ற பெருமானிடம் வேண்ட நம்பெருமாள் அவரிடம் நம் ஆழ்வாரை பாடினாயோ என்று கேட்டதாக
சடகோபர் நம்மாழ்வார் என்னும் பெயர் பெற்றார். மதுரகவியார் இவரின் பாசுரங்களை உலகறிய செய்த போது எல்லோரும் இவை யாருடையது என்று வினவும் பொழுது மதுரகவியாரும் நம் ஆழ்வாரின் பாக்கள் என்று பதில் உரைக்க அப்படியே ஆழ்வார் திருநாமம் ஆயிற்று என்று சொல்லுவார்கள். இது தவிர நம்மாழ்வாருக்கு பாராங்குசன், வகுலாபரணன், குருகூர் நம்பி, குருகை பிரான் என்ற திருப்பெயர்களும் உண்டு. எம்பெருமானின் அம்சமாகவும் நித்திய சூரியனான சேனை முதலியார் அம்சம் பொருந்தியவராகவும் விளங்கும் ஆழ்வார் பெருமானின் திருவடிகளாகவே கருதப்படுவதால் திருக்கோயில்களில் பெருமானின் திருவடிகளை ஸ்ரீ சடகோபர் என வழங்குகின்றனர். நம்மாழ்வார் ரத்தினங்களான 4 தமிழ் மறைகளை அருளை செய்தார். வேதத்தின் சாரமாக கருதப்படும் இம்மறைகளில் அவ்வேதத்தின் கருத்துக்களை எளிதில் அறிந்து கொள்ளும்படி தூய தமிழில் அருளை செய்துள்ளார். திருவிருத்தம் 100 பாசுரங்கள் ரிக்வேதத்தின் சாரம், திருவாசிரியம் 7 பாசுரங்கள் யஜுர்வேதத்தின் சாரம், பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள் அதர்வண வேதத்தின் சாரம், திருவாய்மொழி 1102 பாசுரங்கள் சாமவேதத்தின் சாரம், 36 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பாடியிருக்கின்றார். வாசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானோரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. இப்போ மகாலயபட்சம்னு ஆரம்பமாயிருக்கிறோம். இதுல நமக்கு மனசுக்கு நாம செய்யற செயலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தம் காலமா கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த வேதத்தின் அதிகாரப்பூர்வமானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அர்த்தமா இருக்கணும். அதுக்கடுத்து நமக்கு அது மேல ஒரு பரிச்சயமும் மரியாதையும் அதை திருப்தியா செய்யற திறமையும் அதற்கான காலமும் அதற்கான உடல்நிலையும் அதற்கான மனநிலையும் கண்டிப்பா வேணும்ல. அப்போ இதெல்லாம் சமாதானம் ஆனதுன்னா தான் நமக்கு அந்த மந்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மனசை செம்மைப்படுத்தக்கூடியது, மனசை சமாதானப்படுத்தக்கூடியது, மனசை வலிமையாக்கக்கூடியது, மனசை செயல்களுக்கும் புலன்களுக்கும் அதிகாரியா ஆக்கக்கூடியது, உடலுக்கும் அதிகாரி ஆக்கக்கூடியது, வாழ்வுக்கும் அதிகாரி ஆக்கக்கூடியது. வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் இந்த மனசு அசைப்படுறதை பொறுத்து தான் அடுத்த பிறவியும் அடுத்த ஒரு உடல் வாழ்க்கையும் அடுத்த பிறப்பும் அடுத்த இறப்பும் அது மூலமா தான் நடக்குது. சகலமும் மனம்தான். இத பகவத்கீதையில பகவான் சொல்லி இருக்கிறார். அதனால மனமே சகலமுங்கிறதுனால ஒருவன் தன் மனதாலேயே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், மனதால் தாழ்த்தி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். இதுக்கு அர்த்தம் மனதால தன்னைத்தானே பெருமையாகவும் வலிமையாகவும் மனமோட போக்குல வாழ்ந்துக்கிட்டு மனசால நான் என்ன உயர்த்திக்கிட்டேன்னு பொய்யான கலியுக தோஷத்தின்படி யோசிக்க கூடாது. மனம்ங்கிறது நம்ம பிறவி சூழல்ல இருந்து விடுபடுறதுக்கும் ஆத்மாவாகிய நம்மளை பரமாத்மா கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கும் பயன்படுத்துறது தான் அந்த மனதாலேயே தன்னை உயர்த்தி கொள்றதுக்குன்னு அர்த்தம். புரியுதா? மனசை அதுக்கு பயன்படுத்த முடியல அப்படின்னா அவன் மனதாலேயே தன்னை தாழ்த்தி கொண்டான்னு அர்த்தம். புரியுதா? அதுக்காக இப்போ இந்த மாலயபட்சம்ங்கிறத நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இது சாஸ்திரப்படி தர்மத்தின்படி முன்னோர்கள் கடைபிடித்ததின்படி எவ்வளவோ நேர்த்தியெல்லாம் பல முறைகள் இருக்குது. புனித தீர்த்தத்தின் கரையில திவ்ய தேசங்கள்ல உட்கார்ந்து செய்ய வேண்டிய பல முறைகள் இருக்குது. இதற்கான முறைகள்ல உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு வேலை செய்ய போறோம், வயிற்றுப்பாட்டுக்குன்னு தொழில் இருக்குது, அரசாங்க உத்தியோகம் இருக்குது. எந்த மாதிரியான அரசாங்க உத்தியோகத்துக்கு சீருடையும்
பயிற்சி, உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் கடுமையான விதிமுறைகளும் உள்ளது. எந்த மாதிரியான தொழில்? அதுவும் வைத்துப்பாட்டுக்கு தான். ஆனா அரசாங்க உத்தியோகம், அரசாங்க உத்தியோகத்துல எந்த வேலைக்கு எந்த மாதிரி இருக்குது? காவல்துறைக்கு இருக்குது, மருத்துவத்துறைக்கு இருக்குது. அதுக்கு தானே சீருடையும் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் இருக்குது. இராணுவத்துக்கு இருக்குது. இப்படி ஒரு சில துப்புரவு தொழிலாளி கூட சீருடையும் உழைப்பும் இருக்குது. குறிப்பிட்ட நேரமும் காலமும் வகுக்கப்பட்டிருக்கு. ஆனா மற்ற துறைகள், வருவாய்த்துறை இருக்கு, நெடுஞ்சாலைத்துறை இருக்குது. இதெல்லாம் சீருடை இருக்கா? ஒழுங்கு நடவடிக்கை ஏதாவது இருக்கா? உடற்பயிற்சி இருக்கா? மனப்பயிற்சி இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. அதே மாதிரி அரசு ஆளக்கூடிய அரசியல்வாதிக்கு சீருடை இருக்கா? உடற்பயிற்சி இருக்கா? ஒழுக்கத்துக்கான மனப்பயிற்சி இருக்கா? இல்லையே. எதுக்கு இருக்கு? மருத்துவத்துக்கு இருக்கு. கல்வியில ஆசிரியர்கள் கூட சீருடை கிடையாது, மாணவர்களுக்கு இருக்கு. ஏன் ஆசிரியர்கள் சீருடை உடுத்தக்கூடாதா? மாணவர்களை போல அவங்களும் சீருடையை உறுத்தி இருக்கணும். உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் இருக்கணும்ல. காவல்துறைக்கு இருக்குது, மருத்துவத்துறைக்கு இருக்குது, இராணுவத்துக்கு இருக்குது, வேற அஞ்சல் துறைக்கு இருக்குது, துப்புரவு தொழிலாளி கூட இருக்குது. வேற யாருக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. வியாபாரிகளுக்கு அவங்க சுதந்திரமா வியாபாரம் பண்றாங்க. அது சாதாரணமா தெருவில் சுமந்து கொண்டு போய் கூவி கூவி விற்கிற வியாபாரிகள்ல இருந்து எல்லா பொருளும் ஒரே இடத்துல வச்சிருக்கக்கூடிய பெரிய சந்தை வியாபாரி, பெரும் மூலதனம் போட்டு வச்சிருக்கிற அந்த சந்தை வியாபாரிக்கு கூட சுதந்திரமா தான் அவன் செயல்படுறான். அவன் அரசாங்கத்துக்கு கட்டுற வரி தான் அவனை பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயமா இருக்குதே தவிர மீதி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு நிபந்தனையும் அவனுக்கு கிடையாது. அவன் சொல்றதுதான் விலை. அப்படித்தானே இருக்கு. இந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனங்கள்ல விரும்பினால் அவங்க வேணா சீருடையும் ஒரு கட்டுப்பாடையும் ஒழுக்க நியமனங்களையும் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம பூர்வீகமா ஆதாரபூர்வமா நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு மனதிற்கு வலிமையோ மனதின் சக்தியை பெருக்கக்கூடியதாகவோ மனசுக்கு சமாதானமாகவோ அல்லது அந்த செயலை செய்து திருப்தி நமக்கு வரணும், அந்த செயலோட பலனும் பூரணமாய் இருக்கணும். இதுக்கு பயன்படக்கூடியதுதான் இந்த வேதங்களும் கர்மகாண்ட பகுதியா இருக்கக்கூடிய செயல்களும் செயலோட விளக்கங்களும். அந்த விளக்கங்களுக்கான கால அவகாசம் செய்முறைகளும் அதுக்கான வாத்தியார்கள் ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கான ஆசிரியன் நமது குரு, நமக்கு இந்த தைரியத்தை கொடுத்தவங்க. வேத இலக்கியங்களையும் மந்திரங்களையும் சொல்லி அதனுடைய பொருளை உணர்ந்து நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவலாவி பேசிக்கொள்றதுக்கும் நம்மளை நாம மனசை சமாதானப்படுத்திக்கிறதுக்கும் தைரியமா அதை செயல்படுத்துறதுக்கும் நமக்கு அந்த அந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு? நமது குரு மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையினால. அப்போ கர்மாப்படி முறைப்படியா செய்யறதுல மனோபாவம் தான் முக்கியமானதாக, உயிருக்கு உயிரானதா. ஒரு செயல்ல மூல அஸ்திவாரமா மூல ஆதாரமா இருக்கக்கூடியது மனோபாவம், மனதோட தன்மை, மனதின் பாவம். அதுல எந்த அளவுக்கு சிரத்தை, மனிதன் சிரத்தையே வடிவானவன். இதை வேதம் சொல்லுது, பகவானும் சொல்றாரு பகவத்கீதையில. சிரத்தைங்கிறது ஒருத்தர் நமக்கு தான் சிரத்தை இருக்குல்ல. சிரத்தைன்னா சின்சியாரிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றது. பொறுப்புணர்ச்சி, ஈடுபாடு, அதுதான் அவனுக்கு பிடிச்ச விஷயம். அது பேர் தான் சின்சியாரிட்டி. அதுதான் சிரத்தை. அது எவ்வளவு சிரமமானாலும் அந்த செயலை, கடுமையான செயலை சரியா செஞ்சிருவாங்க. 8 நிமிஷத்துல இங்க இருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு சிறுவில்லிபுத்தூர்ல இருந்து ராஜபாளையம் போகணுங்கிற ஒரு முடிவோட ஒருத்தர் புறப்படுறான்னு வைங்க. அவன் சிரத்தையோட வழியில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கடந்து
அந்த வாகனத்துல அவன் காற்று எதிர்காற்றையும் கடந்து மிதிச்சு வேகமா வந்து சேர்ந்துருவான் அந்த இடத்துக்கு. அதுக்குள்ள யாரை பார்க்கணுமோ அந்த பார்க்கறத அதை அதை செஞ்சு முடிச்சிருவான், பார்க்க வேண்டிய ஆள. புரியுதா? அப்ப அந்த செயலுக்கு பேர் தான் சிரத்தை. அதே மாதிரி எண்ணத்தால ஒரு சங்கல்பம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. நான் இதை செய்ய போறேன், அது என்னால முடியும், அதை செய்யறதுனால எனக்கு இந்த மாதிரி திருப்தி கிடைக்கும், அந்த செயலை செய்ததோட விளைவு இந்த மாதிரி இருக்கும், அதனால என்னை சேர்ந்த எல்லாருக்குமே திருப்தி இருக்கும் அப்படின்னு அவன் முழு மனசோட நம்பி அதற்கான கால நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த செயல்ல இறங்கி கட்டுப்பாடோடையும் நியமனத்தோடையும் தன் உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி அதை செஞ்சே தீருவான். அதுக்கு பேர் சிரத்தை. அது வெற்றிகரமா முடியும். வெற்றிகரமா முடியுதுங்கிறது தனக்கு மட்டும் திருப்தி தராது, அவன் நினைச்ச மாதிரி அதனுடைய விளைவு எல்லாருக்கும் திருப்தியை தரும், மகிழ்ச்சியை தரும், நல்ல வழியை காட்டும். இந்த சிரத்தை எல்லாருக்குமே உண்டு. ஒரு குடியாரனுக்கும், ஒரு கொலை செய்யறவனுக்கும், ஒரு கொள்ளையடிக்கிறவனுக்கும், ஒரு குடும்பத்தை கெடுக்கிறவனுக்கும், ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறவனுக்கும் எல்லாவனுக்குமே சிரத்தையோட தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். சிரத்தையே வடிவானவன் மனிதனுங்கும் போது அதுதான் காரணம். அவன் அதை செஞ்சே தீர்றான். எப்படி தர்மத்தின் வழியா தர்மத்தின்படி ஒருத்தன் செயலை சாதிக்கிறானோ அதே மாதிரி அதர்ம செயலை செய்யறவனுக்கும் அந்த சிரத்தை இருக்கத்தான் செய்யுது. சிரத்தை இல்லாம எவனுமே எந்த செயலையும் பண்ணல, நல்லதும் பண்ணல கெட்டதும் பண்ணல. புரியுதா? அப்போ சிரத்தையே வடிவானவன். இதை நீங்க ஒவ்வொரு செயலையும் பார்க்கலாம். எந்த செயல்ல உங்களுக்கு சிரத்தை இருக்கோ அந்த செயல் உங்களை நல்லபடியா செய்ய வச்சிருக்கும். எந்த செயல் மேல, எந்த மனோபாவத்தின் மேல உங்களுக்கு சிரத்தை இல்லையோ அது அந்த செயலை தோல்வி அடைய வச்சிருக்கும். அந்த செயல் நமக்கு பயனளிச்சிருக்காம போயிருக்கும். அதுக்கு காரணம் அந்த செயல் மேல நமக்கு சிரத்தை இல்லை. சிரத்தை இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? குணக்கேடு. குணத்தினால அந்த செயலோட பலனை அளவு குறிக்கிறது. இந்த பலன் இவ்வளவுதான், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம், இதனால அவனுக்கு மட்டும்தான பிரயோஜனம், இப்படி பல்வேறு வகையான குண அபிப்பிராயங்களால மனம் பேதலிச்சு போய் அந்த சிரத்தை குறைஞ்சிருக்கு. ஆக சிரத்தைங்கிறது எல்லாருக்குமே உள்ளது. அது ஒரு மனிதனுடைய கையில இருக்கிற கத்தி மாதிரி, இருபுறமும் கூரான கத்தி. அது தனக்கு கேடும் பண்ணலாம், மற்றவனுக்கு கேடு பண்ணலாம், தனக்கு நல்லது பண்ணலாம், மற்றவனுக்கும் நல்லது பண்ணலாம். எல்லாத்துக்கும் காரணம் மனோபாவம். ஆக முன்னோர்கள் சொன்னதுல இந்த பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிற இந்த சிரத்தை மந்திரங்களை சொல்றதுலயோ அந்த வடிவமைப்பினாலேயோ தீர்த்த ஸ்தலங்களுக்கு போறதோ சிரமங்கள் நிறைய இருக்குது இந்த கலியுகத்துல. ஆனா எல்லா செயலுக்குமே இந்த சிரத்தைங்கிற அந்த மனோபாவம், அந்த தூய்மையான நல்ல எண்ணம் ஸ்படிகம் போல ஆதாரம் சர்வ வித்யானாம், நிர்மல ஸ்படிகா கிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம். நிர்மலமான அந்த தூய ஸ்படிகம் போன்ற நல்ல எண்ணங்களால எந்த இடத்துல இருந்து செய்தாலும், கங்கையில போய் தீர்த்தம் ஆடினா ஒருத்தனுடைய எப்பேற்பட்ட பாவிக்கும் பாவம் தீரும். ஒரு சாது சன்னியாசி அவன் இதுவரைக்கும் அவன் பகவான் திருவடிகளை தவிர வேற எதையுமே நினைக்கல, அவன் போய் தீர்த்தம் ஆடினாலும் அவனுக்கு பாவம் போகுமா? அவனுக்கு பாவம் இருந்தா தானே போகும். ஆனா எல்லாருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்ட கங்கையின் பாவம் போகும். அப்பேற்பட்ட தீர்த்தங்கரான பெரிய ஆச்சாரியர்களும் இருக்கிறாங்க. புரியுதா? ஆக மொத்தத்துல உண்மையான வேதம் மனோபாவத்தின்படி மனிதனுக்கு வாழவும், வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவன் தற்காலிகமான இந்த உடல் வாழ்க்கையை விட்டுட்டு போறதுக்கும், வழிகாட்டுறதுக்கும், துணை இருக்கிறதுக்கும், கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் அவனை உறுதிப்படுத்துறது, வலிமைப்படுத்துறதுக்கும் தான் மற்ற வேதங்களோ இந்த காவியங்களும் திவ்ய பிரபந்தம் படிச்சிருக்கு. வேதத்தின் சாரமே மொத்தமும் அதுதான். புரியுதா? அந்தபடி பார்க்கும்போது நம்ம பலன் கருதும் செயல்கள்ல பற்று மிக கொண்ட அறிவினர்களுக்கு நான் புலப்படுவதில்லைன்னு பகவானே சொல்லியிருக்கிறார். பகவானை தெரிஞ்சவனுக்கு இந்த அறிவீனமான பலன் தரும் செயல்கள்ல இங்க வாழ்றதுக்கு வேண்டிய வசதிகளை, ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு பயணத்துக்கு போறோம், உட்கார்ந்து இருக்கிற அந்த பயண வாகனத்துல
வசதிகள் தேவை. அந்த வசதி நல்லா இருக்குங்கிறதுக்காக பயணத்துக்கான இடம் வந்ததுக்கு அப்புறமோ இறங்க மாட்டேன்னு அதுல பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போமா? அந்த வாகனத்தை விடாம பண்ண மாட்டோம்ல. அது அறிவீனம் தானே. இவ்வளவு வசதியா இருக்குது ட்ரெயின்ல, இந்த கம்பார்ட்மெண்ட்ல வீடு மாதிரி சௌகரியமா, அதுக்குள்ள ஊர் வந்துருச்சா நான் இறங்கணுமா, இன்னொரு தடவை திரும்ப இதுலயே பயணம் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த உலகத்துல புலன்களுக்கு தேவையான புலன் பொருட்களும் அனுபவங்களும் மதிப்பு, மனசுக்கு தேவையான மன இந்திரியங்களுக்கு தேவையான மதிப்பு, அந்தஸ்து, செல்வாக்கு, இதெல்லாம் வலிமையெல்லாம் கிடைச்சதுனாலும் அதையும் வச்சு என்ன செய்வோம்? நான் போக மாட்டேன், இப்படியே இருப்பேன்மா. இந்த உடம்பு தளரும், ஒரு நாள் அதெல்லாம் பிடிவாதமா நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படும், நம்ம அப்புறப்படுத்தப்படுவோம். அப்படி நம்ம முன்னோர்கள் அப்புறப்படுத்தப்பட்டவர்கள், நாம இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமானவர்கள், நம்மளை இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமா நமக்கு ஒரு உடல் கொடுத்தவர்கள். எதுக்காக உடல் கொடுத்திருக்கிறாங்க? நாம நமது உடல்ல நாம சௌரியமா அனுபவிக்கணும், எல்லா இன்பங்களையும் புலன் இன்பங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வழங்கி இருக்கிறாங்களா? அது பகவானுடைய கட்டளைப்படி வழங்கி இருக்கிறாங்களா? அல்லது நாம தான் இங்கே வாழணும், என்ன கை தூக்குற சொல்ல புரியாதும், நாம தான் இங்கே நமக்கு இப்படியெல்லாம் வாழணும், அதுக்கு நீ எனக்கு உடல் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கர்மாப்படி நமது விருப்பப்படி அந்த உடலை வாங்கிட்டு வந்திருக்கிறோமா? அதுவும் தெரியாது. ஏன்? எனக்கு நான் இந்த உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு நான் போற உலகத்துல அது எந்த லோகமோ தெரியாது. நரகலோகமோ, சொர்க்கலோகமோ, தெய்வீக உலகமா, ஆன்மீக உலகமா, பித்ருக்கள் வாழக்கூடிய உலகமா, ராட்சச கிண்ணறர்கள் பேய் பிசாசுகள் வாழ்ற உலகமா எனக்கு தெரியாது. ஆனா நாங்க போகும்போது எனக்காக நான் போற இடத்துக்கு வேண்டிய வசதிகளை இங்க இருந்து தான் ஒருத்தனால அனுப்ப முடியும். ஏன்னா இந்த பூமி தான் கர்ம பூமி. இங்க செயல்படுறத வச்சுதான் இந்த பூமியில இருந்து போறவை எல்லாருக்குமே பலன் இருக்கும். அப்ப இந்த கர்ம பூமியில எனக்காக நான் போனதுக்கு அப்புறம் எனக்காக இங்கே இருந்து செயல்பட்டு எனக்கு வேண்டிய வசதிகளை அளிக்க வேண்டியவே ஒருத்தன் என்னுடைய பிரதிநிதி இங்க இருக்கணும். அதுக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டு மெனக்கட்டி எப்படியாவது கிரகஸ்த வாழ்க்கையை பிடிச்சி ஒரு புத்திரனை, ஐயோ புள்ள வேணுமே புள்ள வேணுமேன்னு ஏங்கி ஏங்கி வரம் இருந்து தவம் இருந்து இறைவிட்ட வாங்கி ஒரு பிள்ளைய பெற்றுக்கிறான். அப்படி பெத்த பிள்ளையா நாம? இல்ல நாமளா பிறந்துட்டோமா? இல்ல அவனை விவரம் தெரியாம நம்மளை பெற்றுட்டாங்களா? தெரியாது. ஆக காரணங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தவர்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, நமக்கு உடல் கொடுத்த கடமைக்காக அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த பரஸ்பரம் விதியில மனோபாவம் தான் முக்கியம். இந்த மகாலய பட்சத்துல சாஸ்திரப்படி அதுல சொல்லப்பட்டிருக்கிற பலன்கள் செயல்கள்ல கர்மாப்படி செய்ய வேண்டிய விஷயங்கள், எள்ளு தண்ணி இறைச்சி விடுறது, புனித ஸ்தலங்கள்ல போய் நீராடுறது, பசுவுக்கு வேணுங்கிறத உணவு கொடுக்கறது, பசுவை வணங்குறது, தெய்வ தரிசனம் பண்றது, ஆச்சாரியர்களை போய் வணங்குறது, உணவு நம்ம சாப்பிட்ற உணவை ஒரு நியமனத்தோட கட்டுப்பாடாகவும் வெறும் ருசிக்காக செய்யாம, நம்ம பசிக்காக செய்யாம, முன்னோர்களுக்கு படைக்கப்பட்டதாகவும் முன்னோருக்கு வணக்கத்துக்குரிய அந்த உணவை நாம எடுத்து சாப்பிட்றதாகவும், பசியும் நமக்கு உடல் அறிஞ்சு மனம் அறிஞ்சு பசியோட வலிமையும் தெரிஞ்சு ஒருவேளை உணவு திருப்தியா சாப்பிடணும். பசிச்சு சாப்பிட்டா தானே ஒழுங்கா சாப்பிடுவோம். அந்த ஒழுங்கா சாப்பிடுறது உடலுக்கும் மனசுக்கும் வலிமை தர்றதாகவும் அமைதி தர்றதாகவும் ஆரோக்கியம் தர்றதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட பதார்த்தங்களை வச்சு இதெல்லாம் கர்மாப்படி செயல் வேத இலக்கியங்கள்ல வழிகாட்டப்பட்டு இருக்குது. ஆனா இதெல்லாம் நம்ம செஞ்சோமா செய்யலையா, என்னை விட நம்ம சந்திக்கிற ஒரு சுத்தமான பெரிய பிராமணர் இந்நேரம் காசிலேயோ கங்கையிலேயோ இல்ல காவிரியிலேயோ இல்ல தாமிரபரணியிலேயோ நதிக்கரையில பிராமணர்கள் தற்பையை வச்சுக்கிட்டு எள்ளும் தண்ணியை இறைக்கிறதுக்கு உங்க முன்னோர்கள் பேரை சொல்லி நிறைய வித்தைகள் காட்டலாம். ராமேஸ்வரத்துல, காசியில, பல இடங்கள்ல வித்தியைன்னா அவங்க கற்றுக்கிட்ட கல்விகளை நீங்க கட்டணம் செலுத்தி என்னோட தாத்தாவுக்கு, அப்பனுக்கு, ஆத்தாளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு இது செஞ்சுட்டே அப்படின்னு திருப்தி பட்டுக்கலாம்.
அதுல அந்த சிரத்தையினுடைய அளவு அவ்வளவுதான். ஆனா இப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இதுல சிரத்தைங்கிறது கொஞ்சம் கூட குறைவில்லாத எந்த கர்ம செயல்களுக்கும் மேலானதாத்தான் இருக்குமே தவிர குறைஞ்சது கிடையாது. ஏன்னா மனோபாவத்துல பூரண முழுமுதற் கடவுளையும் பூரணமான முழுமுதற் கடவுளுடைய அம்சத்தையும் அவரை நம்பி நமக்கு கிடைச்ச நமது குருவை நம்பி நாம இந்த செயலை செஞ்சிட்டு இருக்கோம். இதுல மனோபாவம்ங்கிறது முழுமையானதாக இருக்குது. பொருள் சார்ந்தோ இடம் கால நேரம் சார்ந்தோ இல்ல. மனம் எப்படி இறைவனை போல இருக்குதோ, மனோவேகத்துக்கு ஈடு இணை என்ன இருக்குது? மனோவேகத்தினால மனதோட தன்மையில ஏதாவது ஒட்டுமா? தீட்டு ஒட்டுமா? இல்ல புனித ஸ்தலத்தினுடைய பொக்கிஷமான அந்த ஐஸ்வர்யம் ஒட்டுமா? மனதோட தன்மையை பொறுத்துதான் எது வேணாலும் ஒட்டும் மனசுல. புரியுதா? அந்த மாதிரி இருக்கிறதுல இப்ப என்ன, எந்த செயலை செய்யணும், எதை செஞ்சா பொருத்தமான செயலா இருக்கும், அதுக்கான பலன் என்ன அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா எந்த செயலா இருந்தாலும் அதனுடைய பலன் எதுவாக இருந்தாலும் நம்ம மனோபாவத்தினுடைய வலிமையை பொறுத்து தான் உனக்கு அந்த பலன் கிடைக்க போகுது. மனதோட தூய்மையை பொறுத்து தான் அந்த செயல் நல்லபடியா நிறைவேற போகுது. அப்படி இருக்கும்போது மனச நீ சரியா மனோபாவத்தின்படி இந்த செயல்ல நம்பிக்கையும் இதுல படிச்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட அந்த நம்ம ஆழ்வாருடைய வைபவத்தையும் படிக்கும்போது நாம எந்த வகையிலையும் குறைவானதை செய்யல. நமக்கும் நம் முன்னோர்களுக்கும் எந்த வகையிலையும் கர்மத்துல காட்டப்பட்டதை விட குறைவானது கிடையாது. அதை விட மேலானதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். புரியுதா? இதுல அவர் சொல்லி இருக்கிறது என்னது? செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்றி எங்கே கிடக்கும்னு கேட்கிறாரு. மதுர கவியாழ்வார் கேட்கிறாரு. நம்மாழ்வார் சொல்றாரு அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு. இந்த செய்தியை படிச்சோமா இல்லையா? இது நம்ம மகாலயபட்சத்துல முன்னோர்களுக்கு செய்யற கடன்ல இந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லையா? இதுதான் முக்கியமானது. மகாலயபட்சத்துல நம்ம முன்னோர்களுக்கு செய்யற நீர்க்கடன்ல அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது போனவனுக்கும் சரி, இருக்கிறவனுக்கும் சரி, இனிமே போறவனுக்கும் சரி, இதுதான் தேவை. என்ன வேணும்? செத்தது வயத்துல சின்னது பிறந்துச்சுன்னா எத்த தின்னு எங்க கிடக்கும்னு அவர் கேட்டதுக்கு, செத்தது எது? நம்ம சரீரம் தான். சரீரத்துல நாம இருக்கிற வரைக்கும் தான் அது நடமாடிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா சரீரம் செத்ததுதான். செத்ததுன்னா சாவு கிடையாது. சத்து இல்லாதது, சாரம் இல்லாதது, ஈரம் இல்லாதது, செயல்பட துப்பு இல்லாதது. அப்படிதானே? அதுக்குள்ள நாம இருக்கிறதுனால அது நடமாடுது, இயங்குது. வெறும் 5 புலன்களையும் வச்சு 2 கையும் 2 காலையும் கொடுத்து இந்த உடல் கூட்டுக்குள்ள என்ன வசிக்க வச்சிருக்க, இந்த கூடு கலையறதுக்கு முன்னாடியே என்னைய காப்பாத்திரு அப்படின்னு பாடி இருக்கிறாங்க பெரியவங்க. முருகன்ட்ட வேண்டுவார் ஒரு பக்தர். அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள செத்ததுக்குள்ள ஒரு சின்னது பிறக்குது. ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல் பிறக்குது. அது என்ன செய்யும்? அது என்னத்தை தின்னு எங்க வாழும்னு கேட்கிறாரு மதுரகவியார். அதுக்கு அவர் சொல்றாரு, அது அதையே தின்னுட்டு அங்கேயே தான் கிடக்கும் அப்படிங்கிறாரு. அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். இந்த பதில் எவ்வளவு சுருக்கமான மேன்மையான பதில். பழையபடி அதே புலன்களுக்குள்ள புலன்களையே மேய்ஞ்சுக்கிட்டு புலன்கள் மூலமா அது அங்கேயே தான் தோழணும். ஒரு அந்த மாதிரி உயிர்கள்லாம் பார்க்கிறோம். பூஞ்சை, காளான், இன்னைக்கு அதெல்லாம் திங்க ஆரம்பிச்சுட்டான் மனுஷன். அது வேற விஷயம். என்ன கண்டதையும் திம்பானே. 84 லட்சம் 80 லட்சம் உடல்ல எதெல்லாம் பூச்சி, புழுவா, ஆடையா, சிங்கமா, புலியா வாழ்ந்தானோ, எந்தெந்த உடல்ல வாழ்ந்தானோ அந்த உடல்ல வாழ்ந்த பழக்கத்தை எல்லாம் மனித உடல் கிடைச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏன்னா மனித உடல்ல வாழ இன்னும் பழகல. பல ஆயிரம் மனித உடல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பழக்கம் வரும்.
அந்த மாதிரி இருக்கிறதுனால மனித உடல் பழகாததுனால அந்த மனித உடலுக்கான ஒழுக்கமும் நேர்மையும் பண்பும் தெரியல. காலங்காலமா ஒழுக்கக்கேடானவனையும் பண்பு கெட்டவனையும் வாழ்றதுக்கு சுகமா உதவி செய்யறவே, களவாணித்தனமா இருந்தாலும் அயோக்கியத்தனமாகவும் விபச்சாரத்தனமாகவும் வாழ உதவி செய்யறவனத்தான் நமக்கு தலைவனாவே பிடிச்சிருக்குது. இப்போ இதுல உடல் விட்டு போறத பத்தியோ போனவன் அங்க படுற பாட பத்தியோ கவனிக்கிறதுக்கோ நினைக்கிறதுக்கோ இங்க எவனுக்கும் நேரம் இல்லை. விலங்குகளுக்கு எப்படி நினைக்க தெரியும்? எங்கேயாவது போய் ஒரு பன்னியோ நாயோ போய் பித்ருக்கடன் செலுத்த போய் வரிசையில நிக்குமா? அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கியா? அப்படி வாழ்றவனத்தானே எல்லாவனுக்கும் பொதுவானவனாகவும் எல்லாவனுக்கும் தந்தைன்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஏண்டா இப்படி கேடு கெட்டவனா இருக்கிற ஒன்னே தந்தைன்னு சொல்றவன் அவன் எப்படி எவ்வளவு கேடு கெட்டவனா இருந்தா அவனை விட மோசமானவனா இருந்தா தான் அவனை தந்தைன்னு சொல்ல முடியும். அப்படித்தானே தலைவனை ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மகாலய பட்சத்துல அவங்களுக்கும் சேர்த்துதான். அதான் சொன்னேன், போனவனுக்கும் சரி இருக்கிறவனுக்கும் சரி இனிமே போறதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு வாழ்றானே அவனுக்கும் சேர்த்துதான் படிக்கணும். ஏன்னு கேட்டா இவனும் என் இறைவனின் பிள்ளைகள், ஏன் கிருஷ்ணனுடைய பிள்ளைங்க. உண்டு அவன் எனக்கு உடல் ரீதியா கர்மா ரீதியா சொந்தக்காரனா இருக்கணும்னோ எதிரியா இருக்கணும்ங்கிறதோ ஒண்ணுமே சம்மந்தமே இல்லை. அவன் சொந்தக்காரனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. அவனும் ஒரு ஜீவாத்மா. இந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய முன்னோர்கள் பண்ண அயோக்கியத்தனத்துல அவன் அப்படி கேடு கட்டவனா இங்க வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் பண்ற அயோக்கியத்தனத்துல இவன் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லட்சணத்துல அங்க போனவனும் அவ்வளவு சீரழிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இதை கேட்டு நம்பி போறவனும் இனிமே சீரழிகிறதுக்கு, அதாவது மோசமா வாழ்றதுக்கு அவனும் தயார் நிலையில தன்னை இவனை பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்காகவும் காப்பாற்ற முடியுதோ முடியலையோ, உண்மை தெரிஞ்ச நாம ஐயோ பாவம் அப்படின்னு இறக்கப்படவாது முடியாதா? இறக்கப்படவாது கூடாதா? அப்படி இறக்கத்துக்காக பகவான் கிட்ட தனக்காக வேண்டாம சர்வலோக ரட்சகன் சர்வலோக மகேஸ்வரன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு நம்ம கேட்க கூடாதா? அப்படி கேட்கறதுல இந்த லோகம் சௌக்கியமா இருந்துச்சுன்னா, இந்த லோகத்துல உள்ளவங்க எல்லாம் உயிர்களும் சௌக்கியமா இருந்ததுன்னா அதுல நாமளும் சௌக்கியமா இருக்க மாட்டோமா? ஊரு அமைதியா இருந்தது, அழகா இருந்தது, வலிமையா இருந்தது, வளமா இருந்ததுன்னா அதுல நமக்கும் தானே சந்தோஷம். நாம மட்டும் தனியாவ சந்தோஷப்பட முடியும்? அப்படி ஒரு விசாலமானதுல பார்வையை பார்க்கறதுக்கு இந்த மகாலய பட்சம்ங்கிறது முன்னோர்களை வணங்குறதும் முன்னோர்களுக்காக இறைவன் கிட்ட வேண்டிக்கிறதும் நம்மளை நாம காப்பாத்திக்கிறதுக்கும் இந்த கடமையை செய்ய தவறினோம்னா முன்னோர்கள் நமக்கு உடல் கொடுத்ததுக்கு நன்றி இல்லாதவங்களா போயிடுவோம். அவங்க கொடுத்த உடலை வச்சு இந்த ஐம்புலன்களை வச்சு எதெல்லாம செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்போம். அவங்க உடல் பெற காரணமா இருந்தவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லலைன்னா அவங்களுக்காக நாம வாழ்றதுல அர்த்தம் இல்லை. நம்ம உடல் வாழ்க்கையிலையும் நமது புலன்களை நாம அனுபவிக்கிறதும் கடனாதான் இருக்கும். அவங்களுக்கு வாங்கி அனுபவிச்சதுக்கு பிரதி உபகாரம் ஒன்றும் பண்ணலைன்னா அதுக்கு பேர் கடன் தானே. அப்போ இந்த கடன் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவங்களுக்கு நல்லதா இருக்கிறதுக்கு இறைவன்கிட்ட வேண்டணும். அதைத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? இதுல பகவான் சொன்னபடி ஜீவனாகியவன் மீண்டும் மீண்டும் தன் புலன்கள்லயே வாழ்ந்துட்டு தன் புலன்கள்லயே தனக்கு ஒரு உடலையும் தயார்படுத்திக்கிட்டு தன் புலன்கள்லயே அந்த உடல் ரீதியா அந்த புலன்களையே தின்றுக்கிட்டு அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை அவங்க நம்மாழ்வார் சொன்னதுபடி நாமளும் இந்த உடல்ல இருந்து போறதுக்கு முன்னால இந்த உடலை விட்டுட்டு போறதுக்கான மனோபாவத்தையும் உடலை விட்டுட்டு போனோம்னா எங்க போவோமோ அதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகணும். அது என்னது? பகவானுடைய மகாமந்திரம் தான். அது வேதசாரமா இருந்தாலும் 4000 பாசுரங்களை சாதிச்சாலும் சரி,
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு மகாமந்திரம் சொன்னாச்சு. மகாமந்திரத்தை தொடர்ந்து உச்சாரணம் பண்ணா நமக்கு கிடைச்ச பள்ளிக்கூடத்து பாடத்துல நமது குரு சொன்னபடி சைதன்ய மகாபிரபு வழியில மத்வாச்சாரியரை தேர்ந்தெடுத்து அவர் உலகம் முழுவதும் மகாமந்திரத்தை கொடுத்த வழியில நாம இதெல்லாம் படிக்கும்போது தொடர்ந்து மகாமந்திரத்தை சொல்லும்போது 4000 திவ்ய பிரபந்தத்துல 4 வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவோ அதனுடைய பொருளும் அதனுடைய சாரமும் நமக்கு சொல்லும் செயலும் சிந்தையுமா மாறும். அந்த சொல்லும் செயலும் சிந்தனையா மாறும்போது அதனுடைய நேரடி வைபவமும் அனுபவிக்க கிடைக்கும். மகாமந்திரம் சொன்ன ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சாரணம் பண்ணினா திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரம் மொத்தமும் கிடைக்கும். திவ்ய பிரபந்தத்தை மொத்தத்தையும் சாதிச்சோம்னா அதனுடைய பலனா மகாமந்திரம் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.